ஜிஎஸ்டி பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். கீழே குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. என்ன டவுட்னாலும் நீங்கள் குரூப்பில் கேட்டுக்கலாம். கால் பண்ணணும்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 5 to 6 கால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும். போன வீடியோவில் நம்ம ஹெச்சி ஓப்பன் பண்ணி என்ன டாக்குமெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிறத பார்க்கலாம். ஜிஎஸ்டிக்கும் ஐஇசிக்கும் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெகுலரான ரிக்வயர்ட் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைரியில் ஆதார் கார்டும் வேணும், பேன் கார்டும் வேணும். ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் ஃபஸ்ட்டு. ஆதார் கார்டு, பேன் கார்டு. ரெண்டாவது ரெண்டல் அக்ரிமெண்ட். நீங்கள் வீடு ரெண்டில் இருக்கீங்க, இல்லை ரெண்ட் இல்லைன்னா ஓன் ஹவுஸ் இருந்தீங்கன்னா, ஓன் ஹவுஸ் இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வேறு யாராவது உங்கள் அப்பா நேமில் அம்மா நேமில் இருந்தால் என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும். உங்கள் நேமில் இருந்தால் என்ஓசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அவங்க அப்பா நேமில் தான் என்ஓசி வேணும். ரெண்டல் இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட், நீங்கள் ரெண்ட் போடும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும். அடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இபி பில்லும் வேணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி பில். அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டும் வேணும். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணிட்டு கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, ஓடிபி, ஆதார் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு நம்பர், ஃபோன் நம்பரும் வேணும், இமெயில் ஐடி வேணும். இதுதான் இந்த ப்ராசஸ் இருந்தாலே ஜிஎஸ்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஇசி எடுக்கிறதுக்கும் சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஐஇசிக்குமே இதே தான். ஆதார் வேணும், பேன் வேணும். ஜிஎஸ்டி எடுத்த பிறகு தான் ஆதார் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த அதுக்கு ஜிஎஸ்டி எடுக்கும்போது ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சுருப்பீங்க, ரெண்டல்னா என்ஓசி வச்சுருப்பீங்க, அதே கொடுத்துடலாம். நீங்கள் ஓன் ஹவுஸ் உங்கள் நேமில் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கேன்சல் செக்கும் வேணும். பேன் கார்டும், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் கார்டும் ஒரே நேமாக இருக்கணும். அரவிந்தன் நான் வச்சுருந்தீங்கன்னா அரவிந்தன் தான் இருக்கணும். இன்ஷியலோடு இருந்தீங்கன்னா இன்ஷியலோட. எல்லா அக்கௌண்ட்ஸ்லையுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நேமாகவே மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஜிஎஸ்டி ஈஸியாக எடுத்துடலாம். ஜிஎஸ்டியும் ஐஇசியும் ஈஸியாகவே எடுத்துடலாம். எல்யூடியுமே ஜிஎஸ்டி வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இவ்வளோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தாலே போதும். இதில் நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். நம்ம வீடியோவே மறக்காமல், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப். மந்த்லி 1 ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு நம்ம பிளான் வச்சுருக்கோம். ஸோ ஒர்க் ஷாப் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் சென்னை ஆர் தென்காசி லொக்கேஷனில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஹெச்சியை பற்றி ஃபுல்லாக தெரியுன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க.